சிம்ஹாட்டோஸ்ல இருந்து அஸ்வினி. நம்ம ஆக்சுவலி என்னன்னா இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதை வந்து எப்படி போட்டால், அதாவது எப்படி இருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு அழகா இருக்கும். நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போவோம், கம்ஃபர்ட் பசங்க. ஏன்னா இப்பத்தி ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒரு நாள் கிழமையில தான் வந்து நம்மளோட கலாச்சாரமா ஒரு பாவாடை தாவணி போட்டுக்கோ இல்ல பாவாடை சட்டை போட்டுக்கோ அப்படின்னா நம்ம இன்சிஸ்ட் பண்ணுவோம். பட் அதுவும் நாள் ஆக ஆக ஒரு நல்ல நாள்ல போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் எடுத்துக்கலாம், நான் எப்படி அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்க. ஆல் ரைட், எல்லாம் ஃபைன். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் கோவில்களுக்கு போகும்பொழுதாவது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லாமே, கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, போட்டுட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நம்ம வந்து கோவில்களுக்கு போகும்போது தான் பல இடத்துல இருந்து வரக்கூடியவங்க எல்லாரையும் நம்ம வந்து அங்க கலக்கிற இடம். ஸோ எல்லாரும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர். சரி, நம்மளோட இதை வந்து அவங்க வரவங்க புதுசா வெளியில இருந்து வேற கண்ட்ரியோ இல்ல வேற ஸ்டேட்ஸ்ல இருந்தோ வரவங்க எல்லாம் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்து நம்ம வியப்பா நம்மள பாக்குறது உண்டு. இதே நம்ம வேற ஊருக்கு போகும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட கல்ச்சர் அதை பார்த்து நம்ம, ஸோ இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, கோவில்களுக்கு போகும் பொழுதும் அதே வெஸ்டர்ன் வேர்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு போகும்பொழுது கொஞ்சம் என்ன சொல்றது, இங்கேயுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இட்ஸ் அகெயின் நம்ம வந்து யாருக்கும் நம்ம ஆர்டரோ இல்ல வந்து இன்சிஸ்டோ பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணலாம், சரி நம்ம கல்ச்சர்மா இது. ஏன்னா இன்னைக்கும் இப்பவும் நம்ம விட்டுட்டோம்னா இதுவும் கடந்து போயிடும். அதுக்கப்புறம் நாட்கள் ஆச்சுன்னா நம்மளுக்கு நம்ம ஜென்ரேஷன்ல நம்மளுக்கு தாத்தா பாட்டிகள் சொல்லி கொடுத்த மாதிரி வரக்கூடிய ஜென்ரேஷன்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா நாளும் உனக்காக, அந்த ஒரு நாள் எனக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தான் நம்ம போட்டுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம கேரளா எல்லாம் போனோம்னா ஒருத்தர் கூட நம்ம வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்லயோ வெஸ்டர்ன் சூட்ஸ்லயோ நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிக்டா அவங்க ஃபாலோ பண்றாங்க. திருப்பதியும் அதே மாதிரிதான். நம்ம ஏன் ரூல்ஸ் கொடுத்தால் மட்டும்தான் நாங்க செய்வோம், கொடுக்கலன்னா நாங்களா எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு ஏன் நம்ம இருக்கணும்? அதுக்கு ரூல்ஸ் போடாத பொழுதே நம்மளே நமக்குள்ள ஒரு ரூல்ஸ் போட்டுப்போமே. ஏன்னா போன்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பார்த்தோம், சார்தாம் யாத்திரைக்கு கம்பல்சரி போன்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா நிறைய ரீல்ஸ் எடுக்கிறோம், ஷார்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக் பிளேசஸ்லயோ இல்ல கோவிலுக்குள்ளேயோ சார்தாம் யாத்திரையில இப்போ இந்த இயர் 2026ல கட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ரூல்ஸ்ன்னு அவங்க டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஃபாலோ பண்றோம்னா, நம்ம பெர்ஃபெக்டாவே இருந்தோம்னா அவங்க ஏன் ரூல்ஸ் போட போறாங்க? ஸோ சின்ன ஒரு இதுதான். ஸோ இட்ஸ் ரெக்வெஸ்ட் அகெயின் ஃப்ரம் சிமாட்டோஸ். ஸோ இது வந்து யாரையும் வந்து புண்படுத்துறதுக்கு அகெயின் இது யாரையும் ஹர்ட் பண்றதுக்கோ இல்லை பர்சனலா அட்டாக் பண்றதுக்கோ இல்லை. ஜென்ரல் சிம்பிள் ரெக்வெஸ்ட், நம்மளோட கல்ச்சர் அண்ட் நம்மளோட ஹெரிட்டேஜ் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த நாட்டு மக்களுக்கும் அல்ல அடுத்த வேற வெளியூர்காரங்களுக்கும் நம்ம கொண்டு போகணுங்கிற சின்ன பிரயத்தனம். ஸோ தேங்க்யூ. ஸ்டே வித் சிமாட்டோஸ், கனெக்டிங் டிவைன் சோல்ஸ்.